பார்க்கணும். இப்படி ஒண்ணா போட்டு ஆள் பார்க்க மாட்டாங்க. தெரியாது. நான் இப்ப வந்து வண்டி எடுக்கிறேன் அப்படி அமுக்குறாங்கன்னு அர்த்தம். எல்லாமே போயிடுச்சு. ஒண்ணுமே கிடையாது. கூட எடுக்கல அந்த கடையில. வண்டி சைடுல நிப்பாட்டி இந்த yellow கலர் வண்டி நானு. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண எனக்கு மட்டும் தான் தெரியும். வந்து நல்லா பண்ணுவார் தானே கட்சி ஓட்டு போட்டது மக்கள். ஆபரேஷன் போலீஸ் எல்லாம் எதுக்குன்னா இருக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்து அவங்கவுங்க பண்றாங்க. இப்ப இல்லாத மக்களுங்க மட்டும்தான் சாவுறோம். அதுதான் பணக்காரங்க வாழுறாங்க. ஆனா இல்லாத மக்கள் தான் சாவணும். இது என்ன அரசுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. இல்லாதப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடையாது. எடுன்னுவாங்க, இல்லைன்னா தூக்கி காலை தூக்கி உடைச்சி எடுப்பாங்க. இதுதான். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்கள் எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ஒன்று காலையிலாவது வந்து கடைக்காரனை யாருன்னு பார்த்து ஒரு இது கொடுத்துருந்தா நாங்கள் இன்ஃபார்ம் நாங்கள் ஒதுக்கி தந்துருப்போமா இல்லையா? இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு அடிச்சு பிடிச்ச நசுக்கு இன்னைக்கு ஏற்றிட்டாங்க. அந்த செலவு யார் ஏற்றுக்குவா? யாருமே சொல்ல கிடையாது. 50,000 ரூபா எனக்கு நஷ்டம். பட்டா இடத்துல இருக்கு, பட்டா இடத்த இடிக்கிறாங்க. ரோட்ல என்க்ரோச்மெண்ட் பண்ணா இடிக்கலாம். பட்டா இடத்துல இருக்கு, எப்படி இடிக்கிறாங்க தெரியல. இவ்வளோ இடமே நாங்கள் கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் 11 அடி செட்பேக் கொடுத்துருக்கோம் பில்டிங்ல. இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது? சாதாரண மக்கள் நசுக்கணும்னு நினைக்குதா? அது எப்படி நீங்க இடிக்கலாம்? பட்டா இடத்துல வாங்கினா நீங்க வாங்க, நீங்க தான் இடிக்க சொன்னீங்க. அப்புறம் ஏன் இடிக்க சொன்னீங்க? பொம்பளைங்க வச்சு நடத்துறதானே ஓட்டது பரதேசிங்க. இவங்கெல்லாம் என்ன இதுவா போவாங்களோ. நல்லா டெய்லியே வந்து மாமூல் வாங்கிட்டு போறாங்க. நல்லா டெய்லி வருவாங்க. வாங்காம சும்மா விடுவாங்களா ரோட்ல கடையில? ஆனா இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி அப்ரூவ் படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு எதனா கொடுத்தாங்களா? ஒரு 1 இயருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியா முன்னாடியே இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுப்பா வைப்பாங்க. இது தற்செயலாக பண்ண வேண்டியிருக்காங்க. ஆனால் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் திடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இருக்கு. ஆமாங்க. இப்போ எங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு போன வாரமோ இல்லை தெரியாதுங்க. நம்ம இது நீங்க வந்து அவங்க கிட்ட ஏன் எடுக்கிறீங்க? ஒரு டைம் ஏன்னா கேட்டால் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. யார் கொடுத்தா நமக்கு தெரியாதுல்ல. இதுதான் ஒரு விஷயமே. இதில் யார் கொடுத்தா என்ன நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ரீசனே கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அதனால எடுக்க சொல்ல கிளியர் பண்ண நாங்கள் சந்தோஷப்படுறோம். எடுக்கிற எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதில் என்ன சொல்ல வரேன்னா கிளியராக இருந்தால் எல்லா மக்களுக்கு நல்லது, அதே மாதிரி எங்களுக்கு நல்லது தானங்க. இதுதான். ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சொல்லல பரவாயில்ல. இதனால் நாங்கள் சந்தோஷம் தான் பாருங்க. மொத்தத்தில் என்ன பொறுத்தளவு எடுக்கிறது கிளியராக இருந்தால் எல்லாரும் நல்லது தான். எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ திடீர்னு வந்தாங்க. நான் ஓரமாக தான் வச்சுன்னு இருந்தேன். சைக்கிள் கடை தான் இருக்கு. இது நம்மளால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஓரமாக தான் இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்கள, என்னால் ஒன்றும் திடீர்னு வந்தாங்க எடுக்க சொன்னாங்க. எடுத்துக்கூடாது. இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல நிறைய பேர். எனக்கு வந்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. எடுக்கவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இப்போ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்தாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சிருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கேன். இதுவரையிலும் எந்த ஆட்சியிலுமே இது மாதிரி நடந்தது கிடையாது. இந்த இதுலேயும் நடந்தது கிடையாது. யாரும் வந்து எடுக்க சொல்ல மாட்டாங்க. இது தாவேக்கா தான் பொறுப்பு எடுத்துக்கணுன்றது உங்களோட கோரிக்கையா? இல்லை அரசு சைட்லேருந்து நாம் கார்பரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து இவங்க தான் பண்ணணும். நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்ல முடியும். இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தெருவில் ரோட்டோரம் சாலை ஓரத்தில் இருக்க கடைகள் எல்லாத்தையும் வந்து எடுக்கணும், அதனால வந்து டிராஃபிக் இடையூறு ஏற்படுது மக்களுக்குன்ற மாதிரி ஏற்படுத்து. அதை யாரும் வந்து அறிக்கலாம் கொடுக்கல, எடுக்கணும்னுலாம் வந்தாங்க. திடீர்னு இப்போ வந்தாங்க, இப்போ தான் எடுக்குன்னு சொன்னாங்க. எங்கள் ஏரியாவில் நாங்களாம் இங்கே தான் இருக்கோம். உடனே வந்து இப்போ உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆமாம், உடனே ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இப்போ உங்களோட வாழ்வாதாரம் அடிப்படுது. இப்போ இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் உங்களால் விற்றாதான் அடுத்த வேலை சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியும். இப்போ அடுத்தது நீங்கள் இப்போ இதை ஃபுல்லாக அப்ரூவ் படுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாழ்வாதாரம் அதிகாரிங்க தான் கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்மா. முன்னாடியே உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா? நீங்கள் என்ன கடை வச்சுருந்தீங்க இங்கே? முதல்ல இதான் பூ கடை இங்கே தான் வச்சுருந்தேன். தூக்கி அந்த இங்கே உள்ள ஒத்து வச்சுடுங்கட்டாங்க. முன்னாடியே உங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்களா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கை விட்டுறதா மாதிரி வந்தாங்க. சும்மா எடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாம் கடை வச்சுக்கின்னு தான் 1 வருஷமாக நடத்திக்கின்னு தாங்கிறாங்க. இப்போ திடீர்னு நேற்று சொல்லினா கூட இன்றைக்கி எல்லாரும் எடுத்து வச்சுட்டு சாயந்தரமாக கூட கொஞ்சம் கடை வச்சுக்கின்னு இருப்பாங்க. மொத்தத்தையுமே எடுன்னு வாரி மொத்தத்தையும் வண்டியில் போட்டுக்கோனா போய்க்கிறவங்களாம் எப்படி போய்ப்பாங்க? எத்தனை வருஷமாக நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? நான் வச்சுக்கிறேன் 10 வருஷமா. சொந்த இடம் தானே இது. 10 வருஷமாக கடை வச்சுக்கிறேன்.
10 வருஷத்துல நிறைய ஆட்சிகள் மாறி இருக்குது. எதனா ஒரு ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல எந்த ஆட்சியிலும் நடக்கல. இது வந்து வாடுறானுங்க மொத்தத்தை. அரசு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கார்பரேஷன் வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இருக்காம யார் இருக்கு? செய்யறாங்கன்னு எப்படி அவங்களுக்கு தெரியுது? யாரோ சொல்றாங்க வந்து வாரி போடுறாங்க, அவ்வளவுதான். இதனால உங்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் அடிப்படுது? உங்களுக்கு அடிப்பட போகுது இனிமேட்டு? இனிமேல் தான் போடுமோ என்ன தெரியலையே. எந்த வியாபாரமும் இல்லாத பண்றாங்களே, எல்லாத்தையுமே தான் வாரி போட்டு போட்டாங்களே. ஆமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, போன ஆட்சியில வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க, எடுக்கல. இத மாதிரி சொன்னாங்களே தவிர எடுக்கல. ஆனா இப்போதைக்கு திடீர்னு எடுக்க சொல்லிருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? இது 4-5 வருஷமா இங்க வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? இது மாதிரிலாம் அவன் எடுக்கவே இல்லை. இப்பதான் ஃபுல்லாத்தையும் திடீர்னு வந்து சொல்லி எல்லாத்தையும் வாரி போட்டு போறாங்க. உங்களோட வாழ்வாதாரம் இதனால எவ்வளவு பாதிப்பு ஆமா, ஏற்படும்? எந்த இன்னைக்கு வியாபாரமே இல்லை, எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு போறாங்க. இது வேஸ்ட் தான். அப்புறம் இது மாதிரி வித்தாதானே சாப்பாட்டுக்கு இருக்கணும். இப்ப அடுத்த கட்டமான உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இப்ப ஏன்னா வந்து கடையை வந்து இப்ப போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உங்களால என்ன பண்ணுது? வேற எதனா கூலி வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். தமிழக அரசு வந்து எடுத்து செய்துன்னு நினைக்கிறீங்களா? தெரியலப்பா, என்னன்னு தெரியலப்பா. அவங்கவுங்க முடிவு எடுத்து அவங்கவுங்க பண்றாங்கப்பா. இல்லாத மக்களுங்க மட்டும்தான்ப்பா சாவுறோம். அதுதான். பணக்காரங்க வாழுறாங்க. ஆனா இல்லாத மக்கள் தான் சாகணும். இது என்ன அரசுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து ரோடு அப்ரூவ் பண்ணிட்டு வரவங்க அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எதனால பண்றீங்க, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்க இல்லாதப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு கிடையாதுப்பா. இல்லாதப்பட்ட இருக்கிற மக்களுக்கு தான் அரசு, சரிங்களா? இல்லாத மட்டும் இந்த நடுத்தருங்க மக்களுக்கெல்லாம் அரசுலாம் கிடையாது. ஏன்னா நடுத்தர மக்களுக்கு காய் கடை போட்டால் தான் உங்களுக்கு கூலி, சரிங்களா, சாப்பாடு. இப்போ அதுவே எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம எல்லாமே எடுத்துட்டாங்களே. இப்போ இல்லாதப்பட்ட மக்களுக்கு எப்படி? இல்ல அதிகாரி கிட்ட வந்து நீங்க அதிகாரி நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்களே. இல்லாதப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லாதப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் இருக்குங்களா? இல்ல. யாருக்கிட்டனா கேக்குறாங்களா? இல்ல. எடுன்னுவாங்க, இல்லைன்னா காலை தூக்கி உடைச்சி எடுப்பாங்க. இதுதான். இல்லாத மக்களுக்கு யாருக்கிட்ட கேக்குறாங்க? அரசு யாரு கேக்குறாங்க? இல்லாதப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே அரசுலாம் கிடையாது. நாங்களாம் சாகணும். இல்லாதப்பட்ட மக்கள் சாகணும், இருக்கிறப்பட்ட மக்கள் வாழணும். இதுதான் நடக்குது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்க வண்டி எடுக்கமா நீங்க கடை போடாதன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து எச்சரிக்கை ஆயிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிருவோம். இப்படி ஒண்ணா போட்டு அனுப்பாக்க மாட்டாங்க. சொல்லு பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. எங்களுக்கு தெரியாது. நான் இப்ப வந்து வண்டி எடுக்கிறேன், அப்படி அமுக்குறாங்கன்னு அர்த்தம். வண்டியோட சேர்த்து எல்லாமே போயிடுச்சு. ஒண்ணுமே கிடையாது. ஒரு முட்டை சேர்த்தாந்து ஒரு வண்டி வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சொல்லு. சிலிண்டர் கூட எடுக்கல அந்த கடையில. வண்டி சைடுல நிப்பாட்டி இந்த எல்லோ கலர் வண்டி நானு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு ஆம்பளை தொடையில நான் நைட்ல கடை போட்டு சைடுல நிப்பாட்டி வச்சுட்டு போனேன். இன்ஃபார்ம் பண்ணணும்ல கார்பரேஷன் எதுக்கு இருக்காங்க? கேட்க ஆள் இல்லைன்னு இதுவா? கட்சி வந்தா நல்லா பண்ணுவார் தானே கட்சி ஓட்டு போட்டது மக்கள். கார்பரேஷன் போலீஸ் எல்லாம் எதுக்குன்னா இருக்கிறாங்க? எதுக்கு இந்த ஏரியாக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எதுக்கு இருக்கீங்க? எங்க தொழிலும் அதானே. நீங்க ரோட்ல இருந்து பார்க்கு முன்னாடி இருந்தா கூட பரவாயில்ல. அதை நான் சைடுல நிப்பாட்டி போனேன். நானு அதுல சிலிண்டர் இப்ப 2 சிலிண்டர் யார் கொடுப்பா? எனக்கு 2 சிலிண்டர் இப்ப யார் கொடுப்பா? விக்கிற விலாசத்துல யார் கொடுப்பான்னு கேக்குறேன் நானு. இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்க எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ஒண்ணு காலையிலாவது வந்து கடைக்காரனை யாருன்னு பார்த்து ஒரு இது கொடுத்துருந்தா நாங்க ஒதுக்கி தந்திருப்போமா இல்லையா? இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு அடிச்சு புடிச்சு நசுக்கி இன்னைக்கு ஏத்திட்டாங்க. அந்த செலவு யார் ஏத்துக்குவா? இல்ல ஆனா இங்க இருக்கவங்க கேட்கும்போது நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி இல்ல யாருமே வர கிடையாது, யாருமே சொல்ல கிடையாது. இந்த மாதிரி ஐவேசி கிளீன் பண்றேன்னு யாரா வந்து சொன்னாங்களா? நீங்க ஆனா டெய்லி கடை போட்டுட்டு தான் இருக்கீங்க. டெய்லி இருக்கிறேன் நானு. டெய்லி விடிஞ்சா 11 மணில இருந்து இருக்கிறேன். யாரா ஒருத்தர் வந்து உங்க ஆள் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கும்? இப்ப எனக்கு 50,000 ரூபாய் எனக்கு நஷ்டம். இல்ல இப்ப அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க எதுவும் சொல்லலையா? அதிகாரிகள் என்கிட்ட பேசாத காவல்துறையே சொல்லுது. அங்க போய் பாத்துக்குங்க. எங்க போய் பாத்துக்கிறது? அதான் நான் கேட்டேன். எங்க போய் பாத்துக்கிறது? ஏன்னா இப்ப உங்களோட வாழ்வாதாரமே இதுலதான் இருக்கு. டெய்லி இதுல வச்சுதான் வியாபாரம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எந்த ஆட்சியிலுமே கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி கடையெல்லாம் எடுத்துன்னு இல்ல கடையில கூட அந்த கடையில ஒட்டி வச்சுட்டு போயிருவாங்க, இல்ல கடையில வச்சுட்டு போவாங்க, இல்லை பிட்டு நோட்டீஸ் மாதிரி கையில் கொடுப்பாங்க, கடை கடைக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த தடவை எதுவுமே கொடுக்கல. அது தப்பு தான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்ய தப்பு. ஏன்னா எல்லாருமே இருக்கப்பட்ட ஆளும் கிடையாது, புரியுதா இல்லைங்களா? எல்லாம் இயலாமல் உள்ளவங்க, இருக்கப்பட்டவங்க யாருமே தள்ளுவண்டி கடை போட போறது கிடையாது. எல்லாரும் தான் பாவம் கஷ்டத்தை ஏழை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்றது மிகப்பெரிய தவறு உண்மையிலேயே. இப்போ என்ன ஆச்சு? கடை இது பண்ணிட்டாங்களா? எடுத்து இல்லை, எல்லா கடையுமே எடுக்க சொன்னாங்க. இப்போ எடுக்க சொல்லியிருந்தா பரவாயில்ல, சொல்லவே இல்லை. சில கடைகள் அப்படியே ஒருத்தர் புது கடை போட்டிருக்காரு பாவம், அதை அப்படியே தூக்கி போட்டு போறாங்க. அவர் கடனோட வாங்கி போட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. சரி, இப்போ வராங்க, எடுத்து வைக்கிற கொஞ்சம் அவகாசம் எதுவுமே தரவே இல்லையா? அது எதுவுமே தரல, அவகாசம் எதுவுமே தரல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே கூட நகட்டிடுறோம், எங்க கடை எடுத்துட்டு போய் போட்டு போயிட்டே இருக்காங்க. எதுவுமே எந்த ஒரு இதுவுமே சொல்லல, வந்தாங்க அவங்க மாட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த வண்டி கடைக்கு போறதுனால பார்க்கிங் ப்ராப்ளம்லாம் சொல்றீங்க, வாசம் இல்லை. இந்த டாஸ்மார்க் கடைக்கு பூரா வண்டி ரோட்ல தான் நிற்பாடுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எதிர்த்தாப்புல இங்க டாஸ்மார்க் முருகன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக் பூரா ரோட்ல தான் நிற்குது. அப்போ அதுக்கு என்ன வழி? அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸு, ப்ரைவேட்டில் சிறு வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் நசுக்கப்படணுமா? அது மிகப்பெரிய தவறு. அது இந்த இடத்த நான் கொடுத்துருக்கோம் காப்பீடு. சரி, இதை சொல்லுங்க. ஒரு கடை கட்டியிருக்காங்க, அதெல்லாம் வீடியோ எந்த கடமை ரோட்டுக்கு அந்த கடை இருக்கு, அதுதான் கார் பஸ் இடம். அப்படியே இதை மட்டும் இடிக்கிறாங்க. இடம் வந்து பட்டா இடத்துல இருக்கு, பட்டா இடத்த இடிக்கிறாங்க. ரோட்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணா இடிக்கலாம், பட்டா இடத்துல இருக்கு, எப்படி இடிக்கிறாங்க தெரியல. இவ்வளவு இடமே நாங்க கார்ப்பரேஷன் கொடுத்துருக்கோம். நாங்க 11 அடி செட் பேக் விட்டுருக்கோம் பில்டிங்ல. எங்க பில்டிங்ல இருந்து 11 அடி செட் பேக் விட்டு கட்டினது தப்பா? கார்ப்பரேஷன்ல செட் பேக் விட சொல்றாங்களா இல்லையா? ரூல்ஸ் படி, ஆஸ் பர் ரூல்ஸ் எதுவுமே கொடுக்கல சார். நாங்க நான் இடிக்க வேணாம்னு சொல்லல, என்கரேஜ்மெண்ட் தான் இடிங்க. யாரையுமே நீங்க தேவதாசனை பார்க்க வேண்டாம். நீங்க செட் பேக் உள்ளதை போயிட்டு பில்டிங்ல பட்டா இடத்துல வந்து இடிச்சா என்ன சார் அர்த்தம்? அது இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது? சாதாரண மக்கள் நசுக்கணும்னு நினைக்குதா? அது எப்படின்னா நீங்க இடிக்கலாம் பட்டா இடத்துல? வாங்கண்ணா, இங்க வாங்க, நீங்க தான் இடிக்க சொன்னீங்க. வாங்க, இங்க வாங்க, டீட்டெயில் வந்துருச்சு, வாங்க, இங்க வாங்க, வாங்க, பட்டா இடத்துல இருக்க நீங்க எப்படி இடிக்கலாம்? பட்டா வாங்க, வந்து காமிக்கிற, வாங்க, கேட்டீங்கல்ல, டாக்குமெண்ட் ஆஃபீஸர் வாங்க. அப்புறம் ஏன் இடிக்க சொன்னீங்க? அப்ப ஏன் இடிக்க சொன்னீங்க? அந்த ஆபீஸ்ல ஏன் இடிச்சீங்க? பட்டாளத்துல இடிச்சிட்டு அவங்க வேற பண்றாங்க. நான் தயார் பண்ணல அவனே. எதுக்கு வெளிய போணும் சார்? வெளிய விடுங்க. வெளிய விடுங்க. மெஷர்மென்ட் தரேன். வாங்க சார். பேப்பர் எடுத்துவாங்க சார். டாக்குமெண்ட் போங்க சார். ஓனர் தான் பேசுறீங்க, பேச கூடாது. முன்னாடி சொன்னாங்களா உங்கள்ட்ட ஏதாவது இந்த மாதிரி கடை? எவன் சொன்னாதே நாங்க எடுத்து வச்சிருப்போம்ல. நாங்க பொம்பளைங்க வச்சு நடத்துறதானே ஹோட்டல் பரதேசிங்க. இவங்க எல்லாம் என்ன இதுவா போவாங்களோ. நல்லா டெய்லி தான் வந்து மாமூல் வாங்கிட்டு போறாங்க. நல்லா டெய்லி வருவாங்களா? வாங்காம சும்மா விடுவாங்களா ரோட்ல கடையில?